அனைவருக்கும் வணக்கம். மீடியா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஸ்டேஜில் இருக்கிற டிக்னிட்டரிஸ் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். கட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ரைட்டர் டைரக்டர் ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நான் செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன்னு மேம் சொன்னாங்க. எஸ், ஆனால் கேரக்டருன்றது ஒவ்வொரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இதில் எனக்கு கொடுத்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர். ஐ வாஸ் வெரி பிளாங்க். நான் உள்ளே போகிறப்ப அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணும், என்ன பண்ணும், ஹவு ஷுட் ஐ போட்டு இந்த கேரக்டர் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஒவ்வொரு இன்ச்சான ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க. எஸ், இட் இஸ் அ நியூ பிளாட்ஃபார்ம். எனக்கும் இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம். ஆனால் நீங்களும் இதில் ஒரு நியூன்றது அவ்வளோ ஈஸியாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுன்றது என்னை விட பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து எனக்கு நடிச்சு கற்றுக் கொடுத்தீங்க. அண்ட் அதான். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்ரி ஒன், ஆல் த டிக்னிட்டரிஸ் என்னை மென்ஷன் பண்ணதுக்கும், ஆல் த மீடியா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எவ்ரி ஒனுக்கு ரொம்ப மென்ஷன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. கட்ஸ் படத்துக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இந்த வாய்ப்பு கொடுத்த ரங்கராஜ் சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி. அண்டு இந்த படத்தில் 3 சாங்ஸ் இருக்குது. ஸோ 3 சாங்ஸுமே ரங்கராஜ் சார் தான் லிரிக்ஸ் எழுதினது. ஸோ அதுவும் அவர் தான் பண்ணது. ஸோ அது நல்லா வந்திருக்கு. அண்டு அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அண்டு ரொம்ப டெடிக்கேட்டட் டைரக்டர். ஸோ நல்லா இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் அனைவருக்கும். கட்ஸ் உண்மையிலுமே சொல்கிறேன், அவர் பார்க்கும்போது சாந்தமாக தான் இருக்கார். ஆனால் கட்ஸ் இருக்குது, சரியான கட்ஸ் ஜெயிக்கணும். வாழ்த்துக்கள். நன்றி. அந்த சகோதரர் அம்மா சொல்லும்போது உள்ள இருந்து அப்படியே பொங்கி கண்ணுல இருந்து நீர் வடியுது. அவர் அவ்வளோ வாட்டி ஐயனா எல்லாருக்கும் கை கொடுத்து தூக்கத்துக்கு ஆள் இருக்கு. ஏவிஎம் நிறுவனம், நீங்க பல நிறுவனங்கள் இருக்கு. ஆனா ஐயா, நான் அன்பு சகோதரன் சிவானி செந்தில் சொன்ன மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரா கையை ஊனி, அவரா எழுந்து, அவரா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து, சேரு சகதி அடி உத வெட்டு குத்து எல்லாத்தையும் அவமானங்களை சந்திச்சு இன்னைக்கு வெற்றி நடை போட்டு இன்னைக்கு வந்து நிக்கிறார். ஐயா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த கட்சியுடைய போஸ்டர் விளம்பரங்கள் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்னுடைய செலவு நான் பண்ணிக்கிறேன். அது நானே செய்கிறேன். எனக்கு அது பெருமையானா என் நண்பன் சக்கரவர்த்தி, டைகர் சக்கரவர்த்தி, எங்கள் அண்ணன் துரையண்ணன் அவர்கள் அவங்களாம் இருக்காங்க. எங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை நான் செஞ்சு கொடுத்துட்றேன் கட்டாயம். அதே மாதிரி சென்சார் போர்டில் அழகாக படம் பிடிச்சு காட்டியிருந்தார். அந்த பாட்டு சீனில் அந்த யானை வந்தது, அது ஒரிஜினல் தானங்க ஐயா? ஆமாம், இந்த ஒரிஜினல் இருந்த வரைக்கும் உண்மை இருந்தது. ஐயா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புலியோட சிங்கத்தோட சண்டை போட்டார், கேப்டன் போட்டார். ஆனால் இன்னைக்கு நாங்கள் எல்லாமே கிராஃபிக்ஸ் கூட போட வேண்டியதாக இருக்குது. கார்பரேட் சொன்னார் இல்லைங்களா? இன்னைக்கு கார்பரேட், நான் இன்னைக்கு ஒரு நாய்க்குட்டியை வளர்த்து, அந்த நாய்க்குட்டி 3 மாதம் வளர்த்துனா அந்த நாய்க்குட்டி வச்சு படம் எடுத்தேன். எனக்கு செலவு கிடையாது, உணவு மட்டும்தான். ஆனால் கிராஃபிக்ஸை கொண்டு வந்துட்டாங்க. பல கோடி எங்களுக்கு லாஸ் ஆகிட்டு இருக்கு. அதில் இன்னைக்கு பல லட்சங்களை இழக்கிறோம் நாங்கள். கிராஃபிக்ஸ் இதில் இந்த கார்பரேட்டுக்காக தான் இந்த சென்சாரே வந்ததான்னு நாங்கள் நினைக்கிறோம். அவ்வளோ வலியும் வேதனையுமா இருக்கு. அதேமாரி திரைப்படங்கள் அண்ணனோட சொல்லிட்டு போனார். திரைப்படங்களை ஒரு படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம்னா ஒரு சின்ன பட்ஜெட் படம் கொண்டு வர முடியல, திரைக்குள்ளே கொண்டு வர முடியல. நான் என்ன சொல்றேன், எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அவருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போறோம். எங்களுக்கு ஒரு 100 தியேட்டர் கட்டி கொடுங்க. எல்லாருக்கும் என்னென்னமோ சரிங்களா, 250 கோடி ரோயலட் கூட நூலகம் திறக்கிறீங்கன்றாங்க. யாரும் படிக்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை. பூந்தோட்டத்துக்குள்ள ஆள் இருக்க மாதிரி தான் இருக்கு. அங்கே சரியான நூலகங்கள் கிடைக்கல, சரியான நூல்கள் இல்லை. எங்களுடைய நூல்கள் அங்கே இல்லை. இருக்கிறது பூரா அப்படி பல தலைமுறையா வளர்ந்தவங்களுடைய வரலாற்று புத்தகங்கள் தான், பதிவுகள் தான் இருக்கிற வழியா எங்களுடைய அகனானவர் புறநானவர் 10 பரிபாடல் இதெல்லாம் காணும். அதனுடைய தொகுப்புகளை காணும். எங்களோட ராஜராஜ சோழனிட காணும். அதனால அந்த இதை ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறது, எங்களுக்கு ஒரு 100 தியேட்டர், ஒரு 100 கோடி ரூபா ஒதுக்குங்க. எங்களுக்கு ஏ சென்டர்ல நீங்க கொடுக்க வேணாம், பி சென்டர், சி சென்டர்ல கட்டி விடுங்க. எங்களுடைய திரைப்படங்கள் அங்கே நாங்கள் ஓட்டிக்கிறோம். 50 ரூபாய்க்கு நாங்கள் டிக்கெட் தரோம். ரசிகர்கள் நாங்கள் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்குறோம். 50 ரூபாய் எங்க தியேட்டர், நாங்கள் படம் கொடுக்குறோம். எங்களுக்கு என்ன படம் மிரட்டுது. அதாவது இந்த விஷால்லாம் தோத்துருவாரு. நான் வெளிப்படையாக பேச, அவரு ஆர்டிஸ்ட், அவர் நடிகர்னு சொல்ல, அந்த அளவுக்கு உயரம், அந்த அளவுக்கு உடம்பு, என்ன கட்டுமான உடம்பு, அந்த படத்துடைய அந்த ஐயா உங்களுக்கு ஒரு ரொம்ப நன்றி ஐயா. அவ்வளோ பெருமையாக இருக்குது அந்த படம். அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கட்டாயம் இந்த படத்தை வெற்றி பெற நம்ம உதவியாக இருக்கணும். இந்த சிறுபடம் சொல்ல முடியாது, இது பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட் படம்பா, சிறுபடம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக எடுத்திருக்காரு. இதில் பங்கு பெற்ற அனைத்து கலைநுட்ப தொழில்நுட்ப அணியினருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஊடகங்களுக்கும் அனைவருக்கும் அன்பு சகோதரி கதாநாயகி அவர்களுக்கும் இன்னொரு கதாநாயகி அவர்கள் மதிப்பிற்குரிய அம்மா அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ ஸோ மச் சார். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் டைரக்டர், நடிகர், தயாரிப்பாளர், சிறிது காலம் பழகினாலும் நெருங்கிய நண்பராக பழகிட்டார். ஸோ ரங்கராஜ் சார் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் இந்த படக்குழு மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி கூறணுன்னா, இந்த படத்தை நான் பார்த்தேன். கடந்த ஒரு 2 வருடத்துக்கு ஒரு 150க்கு மேலே படங்கள் பார்த்துருப்பேன். லோ பட்ஜெட் படங்களையும் பார்க்குறோம், ஹை பட்ஜெட் படத்தையும் பார்க்குறோம். மக்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட் படத்தை தேட்டரில் போய் பார்க்குறாங்க. ரொம்ப மீடியமான படங்களை வந்து அவங்க வந்து படம் நல்லா இருக்குன்னு ஏதாவது ரிவ்யூ வந்தாலோ இல்லை தேட்டரில் அந்த படம் ஒன்றா தான் போய் பார்க்குறாங்க. ஓடிடியில் மேக்ஸிமம் எல்லா படங்களையும் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறைய படங்கள் வர்றதில்லை. காரணம் வந்து படத்தை எடுத்துடுறாங்க, ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அது என்ன காரணங்கிறது அது சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு தான் புரியும். இந்த படத்தை பொறுத்தவரையில் நான் பார்த்த ஒரு மீடியம் பட்ஜெட் படங்கள், லோ பட்ஜெட் படங்கள் ஒரு 100கணக்கான படங்கள் பார்த்துருப்பேன். அதுவும் வெறும் ஷார்ட் பீரியட் 1 or 2 இயர்ஸில். அந்த படத்தில் இந்த படம் வந்து மிக ஒரு அருமையான படமாக எடுக்கப்பட்டிருக்கு. படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படம் பண்ணுற மாதிரியே தெரியல, ஒரு திறமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. எப்போவுமே இந்த கிரிக்கெட்டில் நல்ல பிளேயருக்கு வந்து கேப்டன்ஷிப் கொடுத்தா எப்படி கொஞ்சம் திணறுவாங்களோ, ஏன்னா ஆர்கனைஸ் பண்ணுறதும் கஷ்டம், ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு அவங்களே அவங்க தனிப்பட்ட பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறதும் கஷ்டம். சச்சின் டெண்டுல்கர் பார்த்துருப்பீங்க, கேப்டன்ஷிப்பாக இருக்கும்போது நிறைய திணறுவார். ஆனால் பட் பெரிய ஒரு அருமையான ஒரு பேட்ஸ்மேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரே படத்தோட நடிகராகவும் இருந்து தயாரிப்பாளராகவும் இருந்து அவரே வந்து அந்த படத்தை இயக்கியிருக்காருன்னு சொல்லும்போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இவருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் சினிமா துறையில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் வெற்றி பெறணும். பத்திரிகை நண்பர்களும் அந்த படத்தை பார்க்குற மக்களும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு புது வேற ஒரு துறையிலிருந்து வந்து சினிமா துறையில் ஒரு டைரக்ஷன் கற்றுக்கிட்டு ஒரு நடிப்பையும் கற்றுக்கிட்டு அதே படத்தில் எப்படி கஷ்டப்பட்டு அவர் எப்படி தயாரிப்பு பண்ணாருன்னு தெரியல. கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருப்பார். தயாரிப்பாளராகவும் அவர் வந்து இதில் வந்து திறம்பட செஞ்சுருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் பார்க்குற அனைவருக்கும் பிடிக்கும். நல்ல ஒரு படத்தை எடுத்து அதை வந்து அவர் மக்களுக்கு கொண்டு வந்திருக்காரு. இதில் நிறைய கருத்துக்களையும் சொல்லியிருக்காரு, நிறைய மெசேஜஸ் இருக்குது. படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த படத்தை அனைவரும் வெற்றி பெற வைக்கணும்னு நான் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். நண்பர் ரங்கராஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 99லேருந்து தெரியும். அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். என்னுடைய முதல் மாணவர்னு அவரை நான் சொல்லிக்கலாம். அவர் வந்து வேற துறையிலேருந்து இந்த துறைக்கு வந்திருக்கிறாரு. நிச்சயம் இதில் கட்டாயம் அவர் ஜெயிப்பார். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவருக்கு இருக்கிற ஆர்வங்கிறது வந்து அப்படி. அப்பையிலேருந்து அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கட்ஸ் வேணும் சார்னு அடிக்கடி நாங்கள் பணிபுரிகிற இடத்துல சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த கட்ஸ் அவர்கிட்ட உண்மையிலே இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரை பார்க்கும்போது. நிச்சயமா அவர் ஜெயிப்பார். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஹார்ட் ஒர்க் வந்து நெவர் ஃபெயில்ஸ். அப்பையிலேருந்தே கடினமா ஒரு உழைச்சு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார். அவருடைய உழைப்புங்கிறத வந்து இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்குறேன். அவர் வந்து அந்த செய்நன்றிக்கும் ஒரு உதாரணமா சொல்லலாம். என்னையும் இந்த மேடையில் கொண்டாந்து அவர் நிற்க வச்சிருக்கிறாரு. எனக்கும் அவருக்குமான தொடர்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். இருந்தாலுமே என்னை கூப்பிட்டு இந்த இடத்துலையும் உட்கார வச்சு எனக்கும் ஒரு மரியாதை கொடுத்து குருநாதருங்கிற முறையில் அவருக்கு இப்படி தான் இதெல்லாம் பண்ணணும்னு சில விஷயங்கள்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு இன்ஜின் தயாரிப்புங்கிறது எப்படிங்கிறத வந்து அவருக்கு நான் தாங்க சொல்லி கொடுத்தேன். அந்த பெருமையை வந்து கடவுள் எனக்கு கொடுத்தாரு. நான் கும்பிட்ற எல்லா சுவாமிகளும், நான் கும்பிட்ற எல்லா சாய்பாபா மற்ற அனைத்து சாமிகள்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன், இவர் வாழ்க்கையில் கட்டாயம் ஜெயிக்கணும். இவர் ஜெயிக்கிறதுக்கு கடவுள் நிச்சயம் உதவி பண்ணுவார். இங்கே இருக்கிற அனைத்து பத்திரிகை நண்பர்களும் பொதுமக்களும் இவரை வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லா உதவியும் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தின் இயக்குனர் நடிகர் ரங்கராஜ் அவர்களுக்கும்
கதாநாயகி நடித்தவர்களுக்கும் மற்றும் டெக்னீஷியனுக்கும் இந்த படம் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.